ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் படங்கள் சம்மந்தப்பட்ட எந்த மேடையாக இருந்தாலும் நான் என்னுடைய முதல் நன்றி எப்போவுமே என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேஷ், செந்தில், சதீஷ், ஸ்டீஃபன், தமிழ், வருண் வந்துருக்காரா, அன்பு இளவன், அண்ட் அமீர், என்னோட அசிஸ்டன்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அமீர் கொடு. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே இல்லை, ஏன்னா ஒரு அன்சங் ஹீரோஸாகவே இருப்பாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்போவுமே எல்லா படத்துலையும். பட் தே ஆர் த ரியல் ஹீரோஸ் ஆஃப் எனி ஃபிலிம். என் படம் இல்லை, எந்த படமாக இருந்தாலுமே இவங்க தான் த ரியல் ஹீரோஸ். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய கிளாப்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை நம்பி தான் இருக்கோம். அண்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ், இந்த படம் வந்து பார்த்து வர கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் மீடியாவுக்கு இந்த படம் பிடிக்கிற படமாக இருக்கும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் நிச்சயம் பிடிக்கிற படமாக இருக்கும். கம்மிங் டு, அதாவது ஒரு 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 படம் கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக வரும்போது அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹீரோஸ் நம்பி தான் படம் பண்ணுவாங்க பொதுவாக. ஆனால் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணும்போது கண்டென்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச அப்படி ஒரு சூப்பர் ஹீரோ தான் ஐசரி கணேஷ் சார். தேங்க்யூ சார். இந்த பசங்க இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அத்வைத், பிருத்வி, அக்ஷய் அண்டு விதேஷ், 4 பேருமே வந்து பாலாஜியோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸ் அண்ட் இப்போ கிஷனோட சைல்ட்ஹுட் கேரக்டர்ஸாக வர்றது. பெர்ஃபார்மன்ஸ்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். படம் முதல் 25-30 மினிட்ஸ் யூ வில் பி ஸ்டண்ட் ஃபார் ஷுர். இதை மட்டும் நான் வந்து கர்வத்தோடவே சொல்லுவேன். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த 4 பேரும் பின்னி எடுத்துட்டானுங்க. பிருத்திவியோட அம்மா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஐசரி கணேசர் காரில் போகும்போது காரை நிறுத்திட்டு ஓடி வந்து இவனை பாராட்டினாராம். அப்போ எப்படி ரிஜிஸ்டர் ஆகிருப்பான்னு பாருங்க. ஸோ அதனால் சாதாரண விஷயம் இல்லை. அதே இவனுக்கு ரொம்ப ஒரு சீனை சாதாரணமாக பண்ணுவானுங்க. எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் ஓகே ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த விதேஷ் வந்து ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருப்பான் படத்தில், தட் வில் பி a டர்னிங் பாயிண்ட். பாருங்கள், அதில் எல்லாமே இலேரியஸ் இருக்குது. என்கிட்ட எதிர்பார்க்குற இலேரியஸ் கொஞ்சம் கூட குறையாது. அதெல்லாம் தாண்டி அங்கங்கே கொஞ்சம் எமோஷனும் ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களை நம்பி தான் போகிறேன். ஸோ படம் பார்ப்போம். ஃபஸ்ட் டே 25th. அதை நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு நாள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.